ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 29. இலக்கியா வினோதனியை வீட்டுக்கு அழைத்து வந்ததில் பெரிதாய் உடன்பாடு இல்லாவிட்டாலும் யாரும் இல்லாத அவளை பழையதெல்லாம் மறந்து போயிருந்த சூழலில் எப்படியா போகட்டும் என்று விட்டுவிட லலிதாவின் மனமும் இடம் கொடுக்கவில்லை. என்னதான் அண்ணன் தங்கை என்று சொன்னாலும் விக்ரமின் வீட்டுக்கு அவளை அழைத்து செல்வது ஊராரின் வாய்க்கு அவளாக மாறவும் கூடும். மகளைப் போலவே அவளும் துரோகத்தின் பிடியில் சிக்கியவள். எனவே அவளை அன்போடுதான் வரவேற்கவும் செய்தார். பாட்டியும் இலக்கியா எது செய்தாலும் ஒன்றுமே சொல்வதில்லை. அவளது செய்கைகள் தன்னால் வந்த காயத்துக்கு மருந்தானால் போதும் என்ற மனநிலையில் இருந்தார். வீட்டுக்குள் நுழைந்த வினோதனி வீட்டை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். புன்னகையுடன் வரவேற்ற லலிதாவை யாராயிருக்கும் என்ற யோசனையுடனே உள்ளே நுழைந்தாள். வாங்க தம்பி, இப்ப கால்வலி பரவாயில்லையா? நல்லா நடக்க முடியுதா? விக்ரமிடம் அக்கறையுடன் விசாரித்து அவன் பதிலை கேட்டுவிட்டு, உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அடுக்கலைக்குள் மறைந்தார். வீட்டுக்குள் பார்வையை சுழற்றி கொண்டே தவிப்புடன் அமர்ந்திருந்தாள் வினோதினி. மனம் முழுதும் சூன்யமாய் இருக்க எதுவுமே புரியாமல் குழப்பத்துடன் யோசிக்க முயன்றாள். அவளை பார்த்த சிநேகமாய் புன்னகைத்த விக்ரமிடம், அண்ணா ப்ளீஸ், இதுக்கு மேலேயும் என்னால அமைதியா இருக்க முடியல. நீங்களாம் எனக்கு என்ன உறவு முறைன்னு கூட எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. என்னை பத்தி இன்னொருத்தர்கிட்ட விசாரிக்கிற நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க என்று கலக்கத்துடன் கூறினாள். விக்ரம் இலக்கியாவை பார்க்க, சொல்றோம் வினோதினி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, முதல்ல காஃபி குடிக்கலாம் என்றவள் அடுக்கலைக்கு சென்று லலிதா கப்பில் ஊற்றி கொண்டிருந்த காஃபியை ட்ரேயில் வைத்து கொண்டு வந்தாள். அவர்கள் காஃபியை குடித்து கொண்டிருக்க பாட்டி குழந்தையுடன் அங்கு வந்தார். அதை கண்டதும் சட்டென்று இலக்கியா விக்ரமின் பார்வைகள் வினோதினியின் மீது படிந்தன. குழந்தையையும் பாட்டியையும் அவள் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். வாமா, இப்ப உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா என்று பாட்டி கேட்கவும், சரியாயிடுச்சு பாட்டி என்றவள் அவரையே உற்று நோக்கி மனதுக்குள் எங்கோ மறைந்து போன அந்த முகத்தை பரிச்சயம் இருக்கிறதா என தேடிக்கொண்டிருந்தாள். அவருக்கு சத்யாவின் சாயல் இருந்தது. அடுத்து குழந்தையின் மீது பார்வை படர அவளை கண்டதும் வாயில் முளைத்த புது பல்லை காட்டிக்கொண்டு அழகாய் சிரித்த குழந்தை கை நீட்டி தாவியது. அந்த சிரிப்பில் மனதுக்குள் இருந்த குழப்பங்கள் மறைந்து போக இதழ்கள் தானாய் புன்னகைத்தாள் வினோதினி. தாவிய குழந்தையின் முகம் பரிச்சயமாய் தோன்ற எழுந்த ஆசையோடு வாங்கி கொண்டாள். செல்லம், என்னை பார்த்ததும் தாவறியே, நீயாவது நான் யாருன்னு சொல்ல பாப்போம் என்றாள் கொஞ்சிக்கொண்டே. அவள் முகத்தில் ஆசையோடு முகத்தை தேய்த்து கொஞ்சிய சங்கவி கன்னத்தில் முத்தமிட்டு அம்மா என்றது. அதை கண்டதும் வினோதினி திகைத்து, நாவா அம்மாவா செல்லம்? இந்த அம்மாவுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா உனக்கு என்ன நினைவு இருக்கே என்று கட்டி கொண்டு முத்தமிட்டாள். நிமிடத்தில் நடந்துவிட்ட நிகழ்வுகளில் அனைவரும் ஸ்தம்பித்து அமைதியாய் நோக்கி கொண்டிருந்தனர். இலக்கியாவின் மனதில் ஒரு தீர்மானம் வந்திருந்தது. துக்கமானதாய் இருந்தாலும் தன்னை பற்றி அறியாமல் இருப்பது மிகவும் வேதனையான விஷயம். அதனால் வினோதினியிடம் சிலதை மறைத்து அவளை பற்றி சொல்லிவிடலாம் என முடிவு செய்தாள். வினோதினி, இவ்வளவு உனக்கு நினைவு இருக்கா என்றாள் குழந்தையை காட்டி. சரியா நினைவில்ல, ஆனாலும் பரிச்சயமா தான் தெரியுது. இவ ஏன் குழந்தை தானே? இவளோட அப்பா எங்க? அவர் ஏன் வரல? ஆவலோடு கேட்டாள். இவ உன் குழந்தை சங்கவி என்றவள் சற்று நிறுத்திவிட்டு, உனக்கு நடந்த ஒரு பெரிய விபத்துல உன் கணவர் இறந்துட்டாரு. அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த உங்க 2 பேத்தையும் இவர் தான் காப்பாத்தினாரு. உனக்கு தலையில அடிபட்டதால நினைவில்லாம போயிருச்சு. அவருக்கு உறவுன்னு யாரும் இல்லாததால தங்கச்சியா உன்னை பாத்துக்கிட்டாரு. நீ இன்னையில இருந்து ஏன் தங்கச்சியா இந்த வீட்டிலே இருக்கலாம் என்று மடமடவென்று கூறிவிட்டு விக்ரமின் மீது அழுத்தமான ஒரு பார்வையை எறிந்துவிட்டு அங்கு நிற்காமல் அவளது அறைக்கு சென்று விட்டாள். அவளது வார்த்தைகளை வினோதினி கிரகித்து கொண்டு அடுத்த கேள்வியை கேட்பதற்கு இலக்கியா அங்கு இருக்கவில்லை. அவளது மனநிலையை புரிந்து கொண்ட மற்றவர்கள் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்த வினோதினியை வேதனையுடன் நோக்கினர். விக்ரம் எழுந்து அவளுக்கு அருகில் செல்லவும் குழந்தை மாமா என்று அவனிடம் தாவினாள். இப்போதுதான் பேச்சு வர தொடங்கியிருந்தது. சற்று நேரம் அமைதியாய் இருந்த விக்ரம் நடந்தவைகளை தன்மையாய் அவளுக்கு விளக்கினான். அதை கேட்ட வினோதினியின் நெஞ்சம் துக்கத்தில் விம்மியது.
வினோதினி, நடந்த எதையும் நீ மாத்த முடியாது. நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னோம். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு அண்ணனா நான் இருக்கேன். இவங்க எல்லாருமே அன்பானவங்க. உன் குடும்பமா நினைச்சு நீ இங்க நிம்மதியா இருக்கலாம் என்று விக்ரம் கூறினான். ஆமாம்மா, இன்னிலிருந்து எனக்கு 2 பொண்ணுங்கன்னு நினைச்சுக்கிறேன். நீ வருத்தப்படாத. சட்டுன்னு கேட்ட அதிர்ச்சி அவன் மனசு கிரகிச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த குழந்தைய நினைச்சு உன்னை தேத்திக்கணும். அந்த ரூமை உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்று லலிதா கூறினார். அவள் அதிர்ச்சியுடன் அப்படியே சோஃபாவில் அமர்ந்திருக்க கவலையுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவள் மனதுக்குள் என்னெல்லாமோ கேள்விகள் எழுந்து கொண்டிருக்க கணவனின் முகத்தை எங்காவது கண்டுபிடிக்க முடியுமா என மூளையை அலசி தேடிக்கொண்டிருந்தாள். துரோகத்தின் வேர் தேடி போனால் துக்கத்தின் விழுதுகள் தானே மிஞ்சும். துயில் தொலைத்த கண்ணுக்குள் துளாவுகின்றாள் வாழ்க்கையை. துடுப்பாய் கை நீட்டுகிறது சில தூய நெஞ்சங்கள். துடிப்பாய் கரை சேர்வாளா? நாட்கள் அதன் பாட்டில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆண்கள் இல்லாத அந்த வீட்டில் 4 பெண்களும் தங்களின் சோகத்தை மனதுக்குள் ஒதுக்கி கொண்டு மற்றவருக்கு தெரியாமல் கலங்கிக் கொண்டு சங்கவியின் குறும்புகளையும் சேட்டைகளையும் ரசித்து கொண்டு நாட்களை முன்னோக்கி தள்ளி கொண்டிருந்தனர். இலக்கியா முன்னை விட நன்றாகவே தெளிந்திருந்தாள். விக்ரமின் பேச்சிலும் அவனது அருகாமையிலும் துயரத்தையும் துரோகத்தையும் மறக்க முடியாவிட்டாலும் அந்த நினைவுகளை ஒதுக்கி வைக்க பழகியிருந்தாள். வினோதினியும் அந்த வீட்டு பெண்ணாகவே மாறியிருந்தாள். அடிக்கடி வீணாவும் வீட்டுக்கு வந்து அவர்களை வம்பாய் பேச வைத்து வீட்டை கலகலப்பாக்குவாள். அன்றும் காலையில் வழக்கம் போல இலக்கியா புறப்பட்டு கொண்டிருக்க அடுக்கலையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த வினோதினி அவளுக்கு சாப்பிட எடுத்து வைத்தாள். அவள் சாப்பிட்டு முடித்துவிட்டு குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு கையசைத்து கிளம்பவும் வாசலுக்கு வந்தாள் வினோதினி. இலக்கியா, ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று தயக்கத்துடன் கூறினாள். என்ன வினோ, ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்ன? குழந்தைக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு என்றாள் இலக்கியா அவள் முகத்தை ஆராய்ந்து கொண்டே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாரும் என்னை இந்த வீட்டு பொண்ணா நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு என்ன குறை இருக்க போது? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை சொன்னா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டியே? பீடிகையுடன் கேட்டவளை குழப்பத்துடன் பார்த்தவள், என்னன்னு ஓப்பனா சொல்லுவினோ என்று கூறினாள். இலக்கியா, நீ நேசிச்சது ஒரு நல்லவனா இருந்த உன் வாழ்க்கையை நீ இப்படி வாழ்ந்துட்டா பரவாயில்ல. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எனக்கும் துரோகம் பண்ணின ஒருத்தனுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அம்மாவும் பாட்டியும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்காச்சும் சங்கவி இருக்கா. அவளை நல்லபடியா வளர்க்கறதுல என் வாழ்க்கை ஓடி போயிரும். அந்த துரோகி எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த தண்டனையும் அனுபவிக்காம செத்து போயிட்டான். எந்த தப்புமே பண்ணாத நீ ஏன் உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிற? கேட்டவள் இலக்கியா அவள் வார்த்தைகளை உள்வாங்குகிறாளா என்று கவனித்து விட்டு தொடர்ந்தாள். உன்னை விக்ரம் அண்ணாவோட பார்த்ததுமே அவர் மனைவின்னு தான் தோணுச்சு. அண்ணியான்னு கேட்க வந்து நிறுத்திட்டேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே துணை அண்ணாதான். அவரோட வாழ்க்கைக்கும் ஒரு துணை வேணாமா? ஒரு உண்மையான காதலுக்கு தண்டனை கொடுக்கலாமா? சீக்கிரமே நீ ஒரு முடிவுக்கு வரணும். விக்ரம் அண்ணாவோட சேரணும். இதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். நிறைவேத்துவியா? அவள் கையை பிடித்து கொண்டு ஆவலுடன் கேட்டாள். அவள் சொன்ன வார்த்தைகள் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலிக்க எதுவும் பேசாமல் அமைதியாய் காரில் ஏறி கிளம்பினாள் இலக்கியா. வினோதினி மகளுடன் பேசுவதை சற்று ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த லலிதாவின் உள்ளம் பெற்ற மகளின் வாழ்க்கையை எண்ணி விம்மியது. கவலையுடன் அமர்ந்தவரின் தோளில் ஆதரவாய் கை வைத்தாள் வினோதினி. வாசலில் கார் ஹாரன் கேட்கவும் வெளியே வந்தான் வினோத். உள்ளவா இலக்கியா, விக்ரம்க்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்று அவன் கூறினான். விக்ரம்க்கு என்னாச்சு? நேற்று ஈவினிங் கூட நல்லாதானே இருந்தாரு. காய்ச்சலா? கேட்டுக்கொண்டே இறங்கியவளிடம் சிறு பதட்டம் வந்திருந்தது. இல்ல, கால் வலிக்குதுன்னு சொல்றான். நேத்து கருங்கல் குவாரியில பேலன்ஸ் கிடைக்காம விழ போயிட்டானா. உள்ள வச்ச பிளேட் ஏதாவது விலகிடுச்சான்னு தெரியல. நைட்லாம் தூங்காம அணத்திட்டே இருந்தான். காலையில தான் ஒரு பெயின் கில்லர் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். ஒரு செக்கப் போயிடலாம்னு நினைச்சா எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா போயாகணும். அதான் பசங்க யாராவது வர சொல்லலாம்னு பார்த்தேன் என்று அவன் கூறினான். இப்ப விக்ரம் எங்க தூங்கிட்டு இருக்காரா என்றால் அவனது அறையை எட்டி பார்த்து கொண்டு. கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இலக்கியா, பசங்களை வர சொல்றேன். அது வரைக்கும் நீ இங்க இருக்க முடியுமா என்றவன் கையில் இருந்த கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டான். உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க வேணும்னா கிளம்புங்க. நான் விக்ரம் எழுந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் என்று அவள் கூறவும், ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்ரம் எந்திரிச்சிருவான். ஹாட் பாக்ஸ்ல இட்லி இருக்கு, சாப்பிட சொல்லிடு.
ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னாலும் எடுத்துக்க. அப்ப நான் கிளம்பட்டுமா என்றான் அவன் நிம்மதியுடன். சரி வினோத், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றவள் அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பவும் விக்ரம் உறங்குவதை எட்டி பார்த்துவிட்டு ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தாள். டீப்பாயில் இருந்த நாளிதழில் பார்வையை பதித்தவள் அதில் மூழ்கி போனாள். சிறிது நேரம் கழித்து அறைக்குள் இருந்து விக்ரமின் குரல் மெதுவாய் ஒலித்தது. விக்ரம் எழுந்து விட்டானோ யோசித்துக் கொண்டே எழுந்தவள் தயக்கத்துடன் அவனது அறைக்கதவை திறந்தாள். வினோ, இங்க கொஞ்சம் வாடா சொல்லிக்கொண்டே அரைவாசலை பார்த்த விக்ரம் இலக்கியாவை கண்டதும் கைகளால் கண்ணை தேய்த்து நிஜமா என்பது போல் அதிசயமாய் பார்த்தான். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. கால் பயங்கரமாய் வலித்தது. இலக்கியா, நீ எப்ப வந்த? வினோவை வர சொல்லேன் மெதுவாய் கேட்டுக்கொண்டே எழுந்து அமர முயன்றான். காலை அசைக்க முடியாமல் பயங்கரமாய் வலிக்கவும் வேதனையில் முகத்தை சுளித்தான். என்னாச்சு விக்ரம், இப்பவும் கால் வலிக்குதா? நீங்க எதுக்கு நேத்து கருங்கல் குவாரிக்கு போனீங்க? வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம வேலைக்கு வருவேன்னு பிடிவாதம் வேற. இப்ப நீங்க தானே அவஸ்தப்படுறீங்க. எந்திரிங்க, டாக்டரை பார்த்துட்டு வரலாம் சொல்லிக்கொண்டே அவனுக்கு அருகில் வந்தவள் அவனது தோலை பிடித்து எழுப்ப மெதுவா எழுந்து அமர்ந்தான். ஹிலா, நீ ஏன் கஷ்டப்படுற? வினோ எங்க என்றவனிடம், அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், லேட்டாச்சுன்னு சொன்னாரு, நான் தான் கிளம்ப சொன்னேன் என்று அவள் கூறவும், உனக்கு எதுக்கு வீண் சிரமம் இல்லா? அப்படி என்ன அவனுக்கு பெரிய மீட்டிங்? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ குவாரிக்கு கிளம்புமா. இன்னைக்கு ஒரு புது ஆர்டர் விஷயமா பேசணும்னு சொல்லியிருந்தியே என்றான் அவன். ஓ, நீங்க பெரிய தியாகி. உங்களுக்கு முடியாம கிடக்கும்போது அப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு நான் கல்லு மனசுக்காரி, அப்படிதானே என்றாள் அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு. எனக்கு முடியலனா என்னை விட்டுட்டு போக மாட்டியாயிலா என்றான் அவன் ஏக்கத்துடன். அவன் வார்த்தையிலிருந்த அர்த்தம் புரியவும் சட்டென்று முகம் மாறியவள், எழுந்து வந்து ரெடியாகுங்க விக்ரம், டாக்டரை பார்த்துட்டு வரலாம் என்றாள் அதிகாரத்துடன். கரெக்டா பேச்ச மாத்திடுவா என மனதுக்குள் நினைத்து கொண்டே கட்டிலில் இருந்து இறங்குவதற்காய் காலை நிலத்தில் வைக்க போனவன் சொல்லென்று காலுக்குள் இருந்து புறப்பட்ட வழியில் துடித்து போனான். ஐயோ, என்னாச்சு விக்ரம், ரொம்ப வலிக்குதா பதட்டத்துடன் கேட்டவள் அவன் கையை பிடித்து தாங்கிக் கொண்டாள். வலிக்குதீலா, விடு, நீ சிரமப்படாத என்றவனை முறைத்தவள், என்னை பிடிச்சிட்டு மெல்ல எழுந்து வாங்க என்று அவன் கையை பற்றி எழுப்ப அவளது தோளில் பற்றி கொண்டான் அவன். டீஷர்ட்டும் முக்கால் பேண்ட்டும் அணிந்திருந்தவன் அத்தனை நெருக்கமாய் தோலை உரசி கொண்டு வரவும் அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாய் இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவளது தோள்பட்டையை அவன் அழுத்தி பிடித்ததில் அவளும் வலியை உணர்ந்தாள். நான் ஹால்ல இருக்கேன், முடிஞ்சதும் கூப்பிடுங்க என்றவள் பாத்ரூமில் அவனை விட்டுவிட்டு அவசரமாய் வெளியே வந்து ஆழமாய் மூச்சு விட்டாள். தன்னை ஏக்கத்தோடு தொடரும் அவனது பார்வையை அவள் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஒரு துரோகிக்காக வாழ்க்கையை துறக்க அவள் கோளையும் இல்லை. அவள் பயமெல்லாம் அவள் மீது மட்டும்தான், அவள் கொண்ட காதலின் மீதுதான். விக்ரமின் காதலை ஏற்றுக்கொண்டாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை மீறி மனதுக்குள் பரவும் பழைய காதல் நினைவுகள் விக்ரமின் காதலுக்கு அவள் செய்யும் துரோகமாய் மாறிடக்கூடாதே என்றுதான் போராடி கொண்டிருக்கிறாள். ஹிலா அருகில் கேட்ட குரலில் திடுக்கிட்டவள் காலில் வலியுடன் முகத்தை சொலித்து நடந்து வந்தவனை கண்டு, ஏன் விக்ரம் என்ன கூப்பிடல என்று கடிந்து கொண்டாள். உன்னை எதுக்கு சிரமப்படுத்தணும்னு தான். நீ கிளம்பேலா, எனக்கு இப்ப கொஞ்சம் வலி பரவாயில்ல, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும்னு நினைக்கிறேன். ஈவினிங் வலி இருந்தா வினோத்தை கூட்டிட்டு போய் டாக்டரை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்று அவன் கூறினான். ஏன், நான் இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்னும் உங்களை கடிச்சு தின்ற மாட்டேன், பயப்படாதீங்க என்றால் அவள் கோபத்துடன். இயலாமையின் வெளிப்பாடு பல நேரங்களில் கோபமாய்த்தானே வெளிப்படுகிறது. அவள் தேடிய அன்பு கிடைக்காமல் பொய்த்து போனதில், தன்னை நேசிக்கும் அவனது அன்பை சீண்டி பார்த்து அதிகாரம் செய்வதில் சிறு சந்தோஷத்தை உணர்ந்தாள் அவள். கோபத்துடன் நின்று கொண்டிருந்தவளை ஒரு நிமிடம் விழி நீக்காமல் பார்த்தவன் மெல்ல நெருங்கி வந்து நின்றான். பெரிதாய் மூச்செடுத்து கொண்டு கோபத்தில் முறைத்து கொண்டு நின்றவளுக்கு வெகு அருகில் வந்தவன் சட்டென்று அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டான். எதிர்பார்க்காமல் திகைத்தவள் அவனது பிடியிலிருந்து திமிர முயன்று முடியாமல் போனாள். மெதுவாய் அந்த கைகளுக்குள் அடங்கினாள். சற்று நேரத்தில் அவளது கண்ணீர் அவனது நெஞ்சை நனைத்து கொண்டிருக்க விம்மி கொண்டிருந்தவளின் முதுகில் ஆறுதலாய் தடவி கொண்டிருந்தன அவனது கைகள். கோபம் இயலாமையின் வெளிப்பாடு. எதிர்பார்த்தது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும்போது ஏமாற்றம் கோபமாய் வெடிக்கிறது. கோபம் ஒரு முகமூடி. மனதுக்குள் உள்ள உணர்ச்சிகளை கோபத்தின் முகமூடி அணிந்து மற்றவரை நெருங்க விடாமல் கடந்து விட முடிகிறது. சில நேரம் கோபமே அடக்கப்பட்ட உணர்ச்சிகளுக்கு வடிகாலாகிறது.
உரிமையுள்ள இடத்தில்தான் கோபமும் கொஞ்சி விளையாடுகிறது. இலக்கணம் 30. மனதுக்கு பிடித்தவர்களிடமே கோபம், ஆற்றாமை நம்மை மீறி கண்ணீராக வெளிப்படுகிறது. பிறகு கண்ணீர் கரைந்து சிரிக்கவும் வைக்கிறது. இலக்கியாவும் அந்த மனநிலையில்தான் இருந்தாள். தன்னுடைய வேதனை தாயையும் பாட்டியையும் துக்கத்தை மறைத்து கொண்டு குழந்தையுடன் வளைய வரும் வினோதினியையும் பாதித்து விடக்கூடாது என்பதற்காய் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவளுக்குள்ளேயே உருகி கொண்டிருந்தாள். விக்ரமின் அன்பை ஏற்கவும் முடியாமல், அவனது உண்மையான நேசத்தை புறக்கணிக்கவும் முடியாமல், மனதை இறுக்கி பிடித்து வைத்திருந்தவளின் மனக்கயிறு அழுத்தம் தாழாமல் அருந்து போக அவனிடமே அவளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். கேவி கேவி அழுது கொண்டிருந்தவளை கால் வலியுடன் தாங்கிக் கொண்டு நின்றவன் சிறிது நேரம் அளவிட்டான். அவளது மனநிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது அவளுக்கு தேவை மனதில் உள்ள துக்கத்தை கொட்ட ஒரு வடிகால் என புரிந்து கொண்டான். அழுது கொண்டிருந்தவளை மெல்ல விளக்க முயற்சித்தான். அவனது கைகளை தட்டிவிட்டவள் நெஞ்சில் சாய்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். இலா, போதும் அழுதது. இதுக்கு மேல அழுதா என் டிஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சிரும். விட்டா தமிழ்நாட்டு தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வச்சிருவ போல இருக்கு என்று அவள் முகத்தை நிமிர்த்தி அவன் வேடிக்கையாய் கூறவும், நிமிர்ந்தவள் அவனது காதல் வழிந்த கண்களை பார்க்க முடியாமல் பார்வையை மாற்றிக்கொண்டு அவசரமாய் விலகினாள். அவளை மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டவன், ஹிலா, இனி நீ அழக்கூடாது. உன்னோட அன்புக்கு தகுதி இல்லாததால தான் அது உனக்கு நிலைக்காம போயிருச்சுன்னு நினைச்சுக்க. போதும் அழுதது. அவள் கண்ணை துடைத்து விட்டவன், இலா, இனி என்னையும் கொஞ்சம் யோசிக்க கூடாதா? கால் ரொம்ப வலிக்குது என்றான் பரிதாபமாக. அப்போதுதான் அவனது கால்வலி நினைவு வந்தவள், அச்சோ சாரி விக்ரம், ரொம்ப வலிக்குதா? சீக்கிரம் கிளம்புங்க, டாக்டர் கிட்ட போகலாம் என்று பதறி போய் விலக போக, அப்ப வலிச்சது இப்ப வலி தெரியாத மாதிரி தான் இருக்கு என்றான் அவளது நெற்றியில் செல்லமாய் முட்டிக்கொண்டு. சட்டென்று அவள் முகத்தில் ஒரு நாணத்தின் ரேகை பரவியது. நீ என் பக்கத்துல இருந்தா வலி கூட விலகி போயிடுவீங்களா? ஆசையோடு வந்த விக்ரமின் வார்த்தைகள் அவள் முகசிவப்பை அதிகமாக்க, மெதுவாய் விலக போனவளின் காதுகளில் அவனது காதலை சுமந்திருந்த வார்த்தைகள் ஆசையோடு உரசின. கண்டுகொண்டேன் கண்ணம்மாவை, காலமெல்லாம் கவி சொல்லி காதலிப்பேன். பாரதியாய் நான் இல்லை, ஆயினும் என் காதலுக்கு உயிர் கொடுத்திடு கண்ணம்மா. நாளும் ஒரு கவி பாடி நம் காதலை காதலிக்கிறேன், இன்னொரு பாரதியாய். அந்த வார்த்தைகள் கனத்த மனதை லேசாக்க கண்மூடி தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் மெல்ல விலகினாள். அவன் கைப்பிடித்து சோஃபாவில் அமர வைத்தவள் அருகில் அமர்ந்தாள். ஒரு நிமிடம் அமைதியாய் இருந்தவள், விக்ரம், உங்க அன்பு எனக்கு புரியாம இல்ல. பழைய நினைவுகள்ல நான் கரையவும் இல்ல. இந்த அன்புக்கு நான் தகுதியானவளான்னு தெரியாம தான் திணறேன். வெறும் வார்த்தையில மட்டுமே காதல தெரிஞ்சிருந்தனா உண்மையான உங்க காதலோட வலிமையை உணர்ந்து தவிக்கிறேன். பால்ல கலந்த தண்ணி மாதிரி என் உணர்வுல கலந்துட்ட நினைவுகளை பிரிச்செடுக்க முடியல. சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள கலந்துட்ட அந்த நினைவுகளும் ஆசைகளும் என்ன சாபக்கேடா இப்பவும் துரத்திட்டு இருக்கு. அது எப்பவும் உங்க காதலை சேண்டி பாத்திரக்கூடாது என்னதான் விலகி போறேன். கண்ணீரோடு வந்த அவளது வார்த்தைகளின் வலி அவனை சுட்டது. இலா, நீ எப்பவும் நீயாவே இரு. உன் மனசு எப்ப என்ன ஏத்துக்குமோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். யாருமே இல்லாத எனக்கு எல்லா உறவுகளும் உன் மூலமா கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்கு எப்ப என்ன ஏத்துக்க தோணுதோ அப்ப ஏத்துக்க. ஒருவேளை வாழ்நாள் முழுசும் ஏத்துக்க முடியாம போனாலும் பரவாயில்ல. என்னோட நீ இருந்தா போதும். உன்னோட நட்பு போதும், உன் அருகாமை போதும். அதுக்கு கல்யாணம்ங்கிற அங்கீகாரம் மட்டும் தந்தா போதும். உனக்கு ஒரு காவலனா என் காதலை நான் சந்தோஷமா கடந்துடுவேன். என்னை ஏத்துக்குவியா இலா? அவளது கைகளை பிடித்து கொண்டு கேட்டவனை அதற்கு மேல் சோதிக்க அவள் விரும்பவில்லை. சரி விக்ரம், உங்க எல்லாரோட விருப்பத்தையும் நான் மதிக்கிறேன். நான் அந்த துரோகியை பத்தி நினைக்கல. அவனை பத்தி யோசிக்கிறத கூட வெறுக்கிறேன். என் காதல் தோத்து போனாலும் உங்க காதலையாவது ஜெயிக்க வைக்க நானும் ட்ரை பண்றேன். அதுக்கு சில காலம் ஆகலாம். நீங்க காத்திருப்பீங்களா என்றவளை அன்போடு பார்த்தவன், என் காதல் சீக்கிரமே உன்னை என்னோட சேர்க்கும்னு நம்புறேன். உனக்காக எவ்வளோ காலம் வேணும்னாலும் உன்னோட காத்திருக்கேன். உயிர் போடு கூறியவனை பிரமிப்போடு பார்த்தாள் அவள். 6 மாதத்திற்கு பிறகு இலக்கியா மிஸ்ஸஸ் விக்ரமாய் மாறி சில மாதங்கள் ஆகியிருந்ததில் வீடு பழைய சந்தோஷத்திற்கு மெதுவாய் திரும்பி கொண்டிருந்தது. ஒரே வீட்டில் ஒரே அறையில் இருந்தாலும் கட்டிய மனைவியை அவளுக்கு தெரியாமல் ரசிப்பதல்லாமல் எந்த உரிமையையும் விக்ரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த கண்ணியம் அவளுக்கும் தெரிந்திருக்க அவன் மீது இருந்த மதிப்பு அதிகமாகி இருந்தது. அவளுடன் குவாரிக்கு சென்று வருவது முதல் திரும்பி வருவது வரை எப்போதும் அவனுடனே இருந்ததால் தேவையில்லாத நினைவுகள் அவள் மனதை குழப்புவது மெல்ல குறைந்து நின்றே போயிருந்தது. அவர்களுக்குள் இருந்த நட்பு மேலும் இறுகி இருக்க
எப்போதும் எல்லாவற்றுக்கும் அவனையே அவள் மனம் தேடத் தொடங்கியிருந்தது. அவளுக்குள் அவன் மீது மலர்ந்திருந்த நட்பு காதலாய் மணக்கத் தொடங்கியிருந்ததை அவள் அறிந்திருந்தாலும் அவனிடம் அதை வெளிப்படுத்திக் கொள்ள தயங்கினாள். விக்ரமின் கால் சரியானதும் சப் இன்ஸ்பெக்டர் வேலையில் ஜாயின் செய்து விட்டான். இப்போது 1 மாதம் ஆகியிருந்தது. வினோதினியை வீட்டில் இருக்க விடாமல் தனக்கு உதவியாய் குவாரிக்கு அழைத்து செல்ல தொடங்கினாள் இலக்கியா. குழந்தையை லலிதாவும் பாட்டியும் நன்றாக பார்த்து கொண்டனர். இன்று விக்ரமின் பிறந்த நாள். பல வருடங்களாய் மறந்து போயிருந்த பிறந்த நாளை எல்லா வருடமும் போல் இந்த வருடமும் நினைவில்லாமல் விக்ரம் கிளம்பிவிட அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கு வீட்டினர் தயாராகி கொண்டிருந்தனர். பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கான பரபரப்பில் இருந்தது இலக்கியாவின் வீடு. கருப்பட்டி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? என் பேரை வரும்போது அழுது வடிஞ்சிட்டு நிக்காம சீக்கிரம் போய் பரப்படு. அதிகாரமாய் சொல்லிக்கொண்டே அங்கு வந்தார் பர்வதம். எடுத்து வச்சுட்டு போறேன் கிழவி என்றவள் விக்ரமுக்காக ஆசையாய் செய்து வைத்திருந்த கேக்கை காலில் இருந்த மேசையில் வைத்தாள். இந்த வீணா போனவளும் வினோத்தும் இன்னும் காணுமே பாட்டி. அம்மாவும் வினோதினியும் இன்னுமா கடைக்கு போயிட்டு வரல? அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வீணா உள்ளே வர தோழியை கண்டவளின் முகம் மலர்ந்தது. வாமா புது பொண்ணு, இப்பவாவது எங்களை பார்க்க உனக்கு டைம் கிடைச்சதே. கல்யாணம் முடிவான பின்னாலும் உன் உட்பியோட கடலை போடவே உனக்கு நேரம் சரியா இருக்கும் போலையே. எப்ப கூப்பிட்டாலும் உன் நம்பர் பிஸி தான். தோழியை கேலி செய்து கொண்டே வரவேற்றாள் இலக்கியா. முகத்தில் மலர்ந்த நாண புன்னகையுடன் அவளிடம் வந்தாள் வீணா. பாருங்க பாட்டி, உங்க பேத்தி என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. பாட்டியிடம் சினிங்கினாள். அவ கிடக்குறா. கல்யாணம் புருஷன்னா எல்லாரும் இப்படிதான் ஆசையா இருப்பாங்க. சன்னியாசியா இருக்க எல்லாருக்கும் முடியுமா? அமர்த்தலாய் கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் சொன்னது இலக்கியாவுக்கு புரியாமல் எல்லாம் இல்லை. மனதுக்குள் புன்னகைத்து கொண்டவள் தோழியை ஏறிட்டாள். அப்புறம் உன் கல்யாண வேலைலாம் எப்படி நடக்குது? மாப்பிள்ளை எப்ப இந்தியா வர்றாரா என்று வீணாவிடம் கேட்டாள். வீணாவுக்கு அமெரிக்க மாப்பிள்ளையுடன் கல்யாணம் நிச்சயமாகி இருக்க கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதமே இருந்தது. அவர் இன்னும் 2 நாள்ல இங்க வந்துருவாராண்டி. சொல்லும் போதே அவள் முகத்தில் பூத்த நாணத்தின் ரோஜாக்களை ரசித்து கொண்டாள். அப்போது லலிதாவும் வினோதினியும் குழந்தை சங்கவியுடன் கையில் பெரிய கவருமாய் வந்தனர். இலக்கியாவை கண்டதும் குழந்தை அவளிடம் தாவ அவளை வாங்கியவள், என் செல்லம், மாமாக்கு கிஃப்ட் வாங்க போயிருந்தீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கேட்டுக்கொண்டே கொஞ்சினாள். என்னடி நீ இன்னும் இப்படியே நின்றுட்டு இருக்க? மாப்பிள்ள வர்றதுக்குள்ள போய் குளிச்சு ரெடியாகிட்டு வா. மகளை முகசொலிப்புடன் அதட்டிய லலிதா, என்னடி புது பொண்ணே, எப்படி இருக்க? வீணாவிடம் கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர, வினோதண்ணா இன்னும் வரலையா வீணா என்றாள் வினோதினி. அவள் வினோத்தையும் விக்ரம் போலவே சகோதரனாய் கண்டாள். என்னம்மா எல்லாம் வாங்கிட்டியா கேட்ட பாட்டியிடம், உங்க பேரனுக்கு நீங்க லிஸ்ட் போட்டதெல்லாம் வாங்கிட்டேன் அத்த என்றவர், மாப்பிள்ளைக்கு கூப்பிட்டியாயிலா? எப்ப வருவேன்னு சொன்னாரா என்று மகளிடம் கேட்டார். அவர் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருமா என்றவளின் காதில் அருகில் நின்ற வீணா கிசுகிசுத்தாள். ஏயிலா, அண்ணாக்கு நீ என்ன கிஃப்டடி வாங்கினா? ஆவலுடன் கேட்டவளிடம், நான் ஒன்றும் வாங்கலடி என்றாள் அவள் அமைதியாக. நீ திருந்த மாட்ட என்றவள் முகத்தை நொடித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் வினோத்தும் வந்துவிட அனைவரும் கலகலப்புடன் ஹாலில் பேசிக் கொண்டிருந்தனர். இலக்கியா உடை மாற்றுவதற்காய் சென்றிருந்தாள். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. சிறிது நேரத்தில் வாசலில் புல்லட்டின் ஓசையை தொடர்ந்து விக்ரமின் பூட் சத்தம் ஒலித்தது. அனைவரின் விழிகளும் அவனை திரும்பி பார்த்தது. காக்கி யூனிஃபார்மில் நெஞ்சில் நேம் பேட்ச் மின்ன ஒரு கையால் தொப்பியை தலையிலிருந்து எடுத்துக்கொண்டே ஸ்டைலாய் சிகையை சரி செய்து கம்பீரமாய் நடந்து வந்தான். அனைவரும் அங்கே இருப்பதை கண்டவனின் கண்கள் வியப்பை காட்டியது. அதற்குள் வினோ அனைவரிடமும் கண்சாடை காட்ட அனைவரும் அமைதியாய் இருந்தனர். டே வினோ, நீ என்னடா இந்த நேரத்துல இங்க இருக்க? வீணா நீயுமா? இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்? என்ன சீக்கிரம் கிளம்பிவான்னு இல்லா சொன்ன மாதிரி உங்களையும் வர சொல்லிட்டாளா என்ன என்றவன் மாமா என்ற ஆசையுடன் கை நீட்டிய சங்கவியை எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு என்ன வீடே விசேஷ கோலத்துல இருக்கு? யோசித்து கொண்டே பார்வையை சுழற்ற அங்கே இலக்கியா இல்லை. என்ன, யாரும் எதுவுமே பேசாம இருக்கீங்க? இலா எங்கம்மா? லலிதாவை அவன் அம்மா என்றே அழைத்தான். உங்க ரூம்ல இருப்பா மாப்ள, அவகிட்டே கேளுங்க என்றவர் அமைதியாகிவிட, என்னடா அது
யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. யோசித்து கொண்டே அவர்களின் அறையை நோக்கி நகர்ந்தான். தாளிட்டிருந்த கதவை மென்மையாய் தட்ட கதவை திறந்த இலக்கியாவை திகைப்புடன் நோக்கினான் விக்ரம். இளநீல மென்பட்டில் அங்கங்கே மயில் பச்சை வண்ணம் சிதறி இருக்க தளர்வாய் பின்னிய கூந்தல் இடுப்பை தாண்டி இருந்தது. மிதமாய் செய்திருந்த ஒப்பனையும் அளவாய் அணிந்திருந்த நகையும் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவும் அவள் அழகை அதிகமாக காட்டியது. அவளை கண்ணெடுக்காமல் பார்த்து நின்றான் விக்ரம். அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் உடலில் இருந்த இரத்தம் முழுவதும் ஒன்றாக முகத்தில் பாய்வது போல தோன்ற நாணத்துடன் குனிந்து கொண்டாள். இலக்கியா கருப்பென்றாலும் அழகிதான். ஆனால் இப்படியெல்லாம் அழகாய் அலங்கரித்து கொண்டு அவன் கண்டதில்லை. அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் குரலை கனைத்து கொண்டு, போய் குளிச்சுட்டு வாங்க விக்ரம் என்று கூறினாள். மந்திரித்து விட்டவனைப் போல தலையை உலுக்கி கொண்டவன் காக்கி உடையை கலைந்து வேகமாய் குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். அவனது மனதும் உடலும் ரசாயன மாற்றங்களின் பிடியில் சிக்கி ஏதேதோ தேவைகளுக்காய் தவிக்க ஷவரின் அடியில் சிறிது நேரம் நின்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் குளித்து முடித்து வெளியே வந்தான். அவனுக்காய் உடையை எடுத்து வைத்துக் கொண்டு காத்திருந்தாள் இலக்கியா. ஏதேதோ கேள்விகள் மனதில் முளைத்து உதடுகளுக்குள் வந்து நின்றாலும் எதுவும் பேசாமல் அமைதியாய் அந்த புதிய உடையை எடுத்து அணிந்து கொண்டான். நீல நிற ஷர்ட்டும் வெள்ளை நிற பேண்ட்டும் அவனுக்கு மிக அழகாய் இருந்தது. கண்ணாடியின் முன்பு நின்று தலை சீவி கொண்டிருந்தவனின் கண்கள் பின்னில் நின்ற இலக்கியாவின் மீது படர்ந்தது. அவனை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த அவள் விழிகள் சட்டென்று பாதையை மாற்றிக்கொண்டன. அவன் இதழ்கள் புன்னகைத்துக் கொள்ள கண்களில் காதல் வழிந்தது. இலா, இன்னைக்கு என்ன விசேஷம்? எல்லாரும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க போல ரெடியா இருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்ன விசேஷம்னு சொல்லேன் என்றான் அந்த 6 அடி வளர்ந்த அப்பாவி இளைஞன். புன்னகையுடன் அவன் முன்னில் வந்து நின்றவள், கையை நீட்டுங்க என்றாள் அதிகாரத்துடன். தோலை குலுக்கி கொண்டு அவன் கை நீட்ட தன் கையில் வைத்திருந்த அழகான அந்த தங்க தண்டையை அவன் கையில் அணிவித்தாள். அதை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தவன், இப்ப இது எதுக்கீலா, புது ட்ரெஸ் வேற எடுத்திருக்கா என்றான் புரியாமல். அவனது கையை பற்றி குலுக்கியவள், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விக்ரம் என்றாள் புன்னகையுடன். திகைப்புடன் நின்றவனின் அருகில் வந்தவள் அவன் கன்னத்தில் மென்மையாய் முத்தமிட்டு, ஹாலுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாய் சென்று விட்டாள். நடந்தது கனவா நினைவா என்பது புரியாமல் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தவனின் மனதில் இனிய சாரல் அடிக்க தொடங்கியிருந்தது. அதற்கு பிறகு எல்லாமே சந்தோஷத்துடன் நடந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அவனது பிறந்த நாள் கேக் வெட்டி உறவுகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிமிடத்திற்கு ஒரு முறை அவனது விழிகள் காதலோடு இலக்கியாவை தழுவி கொண்டிருந்தது. அவளது விழிகளும் அவ்வப்போது அதை உரசி சென்றன. அதை உணர்ந்த மற்றவர்களுக்கும் மனது நிறைந்திருந்தது. அனைவரும் விதவிதமாய் அன்போடு பரிசுகளை விக்ரமுக்கு கொடுக்க சந்தோஷத்தில் அவனது கண்கள் நிறைந்து போனது. வீணா இலக்கியாவின் காதில், கள்ளி அண்ணாவுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்திட்ட போல இருக்கு, அவர் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு பிரகாசமா எரியுதே என்று கிண்டல் அடிக்க அவள் முகத்தில் நாணமாய் பூத்த புன்னகை அதை உறுதி செய்தது. விக்ரமின் மனம் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. அவன் எதிர்பார்த்தது இதைத்தான். அன்பான ஒரு குடும்பம் இன்று அவனுக்கும் சொந்தம். அதற்கு காரணமானவள் கலைந்து போன வாழ்வின் இலக்கணத்தை மாற்றி எழுதியவள் அமைதியாய் அதை ரசித்து கொண்டிருந்தாள். அவளை எப்போது தனிமையில் சந்திப்போம் என காத்து கொண்டிருந்தவன் எல்லோரும் இரவு உணவு முடிந்து கிளம்ப காத்திருந்தான். வீணாவை வினோத் வீட்டில் விடுவதாக சொல்லி அழைத்து சென்றான். வினோதனை குழந்தையை உறங்க வைக்கப் போவதாக சொல்லி அவள் அறைக்கு சென்று விட்டாள். பெரியவர்களும் நாசுக்காய் அவர்களுக்கு தனிமை கொடுத்து சீக்கிரம் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். வெகு நேரமாய் அவளுக்காய் அவன் அறையில் காத்திருக்க அவளை காணவே இல்லை. அவனது கண்களில் வழிந்த காதலை உணர்ந்தவள் அதை நேரிட தயங்கிய அடுக்கலையில் ஏதேதோ செய்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் இப்போது ஒருவித பயமான தயக்கம் நெருடிக்கொண்டே இருந்தது. நேரம் கடந்து கொண்டிருக்க பொறுமை இழந்தவன் அவளை தேடி ஹாலுக்கு வர அவள் அமர்ந்த டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ஓ, நான் தூங்கின பிறகு ரூமுக்கு வரலாம்னு வெயிட் பண்றியா நினைத்து புன்னகைத்து கொண்டவன் அவளுக்கு பின்னில் வந்து நின்று காது கருகில் குனிந்து, என் செல்ல பொண்டாட்டிக்கு இன்னும் தூக்கம் வரலையா என்ன என்றான் கிசுகிசுப்பாக. திடுக்கிட்டு திரும்பியவள் படபடப்புடன் எழுந்து நின்றாள். என்ன விக்ரம் இது? நான் பயந்தே போயிட்டேன். ஓ சரி வா, நாம தூங்கலாம் எனவும், நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் என்று அவள் கூறவும் சட்டென்று அருகில் வந்து அவளை அப்படியே தூக்கியவன், ரூமுக்கு வராம நேரத்தை கடத்திட்டு இருக்கியா
என கேட்டுக்கொண்டே அறையை நோக்கி நகர்ந்தான். என்ன விக்ரம் இது, யாராவது பார்க்க போறாங்க, இறக்கி விடுங்க. சினிங்கியவளின் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன், அப்படி யாராவது பார்க்கறது தான் அவன் பிரச்சனைனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கொண்டே அரை கதவை திறந்து அவளை கட்டிலில் விட்டவன் கதவை தாளிட்டு வர அவளது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. எழுந்து அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்தவன், ஹிலா உன் மடியில படுத்துக்கட்டுமா ப்ளீஸ் என்றவன் மடியில் படுத்துக்கொண்டான். அவன் வேறு ஏதோ செய்ய போகிறான் என நினைத்தவளின் எதிர்பார்ப்பு புஸ்வானமாகி போக முழித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை நோக்கி புன்னகைத்தான் அவன். அவள் கையை எடுத்து அவன் நெஞ்சில் வைத்து கொண்டான். ஹிலா, இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் இழந்த எல்லாமே திரும்ப கிடைச்சிட்ட போல தோணுது. இது எல்லாமே ஒன்னால கிடைச்சது. இந்த சந்தோஷம் நீ தந்தது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நெகிழ்ச்சியுடன் கூறியவனின் கண்கள் பணித்திருக்க அவள் கையில் மென்மையாய் முத்தமிட்டான். அத்தனை கம்பீரமான ஆண்மகன் தன் மடியில் குழந்தையாய் கிடந்து கண்கலங்குவதைக் கண்டு அவள் மனமும் கனிந்தது. இல்ல விக்ரம், இந்த சந்தோஷம்லாம் நீங்க தந்தது. உங்களுக்கு இந்த குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. துரோகமும் இழப்புமா கதி கலங்கி எப்படி இல்லாம போயிருக்க வேண்டிய குடும்பத்தை உங்களோட அன்பும் அருகாமையும் தான் சந்தோஷமா மாத்திருக்கு. இலக்கண பிழையா இருந்த என் வாழ்க்கையை சரி பண்ணி இந்த குடும்பத்துக்கே வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. யூ ஆர் கிரேட். தேங்க்யூ விக்ரம். அவனது சிகையை தாயாய் வருடி கொடுத்தவளை ஆசையோடு நோக்கியவன், நமக்குள்ள இனியும் இந்த தேங்க்ஸ்லாம் வேணுமா பொண்டாட்டி? இந்த இலக்கியா மாறாம இலக்கணம் எப்படி மாறுமா என்றான் அவன் ஒற்றை கண்ணை சிமிட்டி கொண்டு குறும்புடன். அந்த கண் சிமிட்டல் அவள் இதயத்திற்குள் மறைந்து கிடந்த உணர்வுகளை தட்டி எழுப்ப ரசனையுடன் சிரித்து கொண்டாள். அதெல்லாம் எப்பவோ மாறியாச்சு புருஷரே, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாங்கோ. அவன் காதை பிடித்து திருக, அடி பாவி, ஒரு போலீஸ்காரி மேலே கை வைக்கிறியா பொண்ணா என்றவன் அவள் முகத்தை அருகே இழுத்து சிரித்த அந்த இதழை சிறைப்பிடித்தான். ஹிலா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். அவளை அணைத்து கொண்டு கூறியவனின் காதல் வார்த்தைகள் காதில் கரைய அதில் அவளும் கரைய தொடங்கினாள். இனியும் இந்த காதலை தொலைத்து விடக்கூடாது என்பது போல் இறுக்கமாய் அணைத்து கொண்டாள். லவ் யூ டு விக்ரம். என்னை எனக்கே திருப்பி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிழை மாறிய இலக்கணம் உண்மை காதலில் கரைய தொடங்கியது. இலக்கியம்மாய் அவர்கள் காதல் வாழட்டும் என வாழ்த்தி விடை பெறுவோம். துரோகம் என்னும் விஷத்தினால் துடித்துடித்த மனதொன்று துளிர்க்க தொடங்கியது மீண்டும் தூயவனின் தூய்மை அன்பால். கலங்கிய காலமெல்லாம் காலத்தில் கரைந்து போக காதல் என்னும் ஜோதியிலே கலந்திட்டாள் கண்மணியே. இலக்கண பிழையாக இல்வாழ்வில் வந்துவிட்ட இன்னல் ஒன்று இல்லாமல் போனதென்று. இலக்கணமும் மாறியது, மனம் இன்னிசைதான் பாடியது. என்ன நேயர்களே, இலக்கணம் மாறுமோ நாவல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டிட்டு லைக், கமெண்ட், ஷேர்னு உங்க அன்பை வாரி வழங்குமாறு கேட்டுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய அன்பர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் RJ ரதி.